Hi everyone. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா CNC program. So இந்த வீடியோல CNC lathe machineனா என்ன அப்படின்றத பத்தியும் CNC lathe machineல நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் பத்தியும் அந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பாராமீட்டர்ஸ் பத்தியும் அதுக்கு இம்பார்ட்டன்டான G codes and M codes பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. CNC lathe machine explanation பார்த்தனாக்கா CNC lathe is a machine tool that uses computer controlled movement to shape cylindrical or symmetrical parts. So cylindrical இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் symmetrical பார்ட்ஸையுமே வந்து நம்ம CNCல லோட் பண்ணி நமக்கு தேவையான ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த CNC lathe machine. It works by rotating a workpiece while a cutting tool moves along the various axes to remove material and create a desired shape. So நம்ம நார்மலா மேனுவலா யூஸ் பண்ணக்கூடிய லேத் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம மேனுவலா தான் கொடுப்போம். அதாவது கட்டிங் டூல் வந்து எந்த ஆக்சிஸ்ல மூவ் ஆகணும், எந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றது மூலமா தான் கொடுத்து நமக்கு தேவையான ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் எடுப்போம். இங்க வந்து CNC அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து நம்ம லேத் மிஷின் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறதால அதுக்கான இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த லேத் மிஷின் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதான் வந்து CNC லேத் மிஷின். ஸோ CNC லேத் மிஷினில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக வந்து தெரிஞ்சது தான். இதில் மெயினான ரெண்டு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து CNC கண்ட்ரோல் பேனல். இது வந்து தான் வந்து CNCயை விட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட் பற்றியும் நெக்ஸ்ட் வந்து CNC கண்ட்ரோல் பேனல் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ CNC லேத் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸோ இந்த கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோலில் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அதை எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அப்படின்றப்போ நம்ம CNC ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அது எதை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம CNCயில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு என்னென்ன கோடிங் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து O0. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் நம்பரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இதை வந்து 001 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து N. இது வந்து சீக்வன்ஸ் நம்பரை வந்து குறிக்கும். இது வந்து N1, N2, N01, 001, N002 அப்படின்னு சொல்லி சீக்வன்ஷியலாக நம்ம வந்து ஒரு லைனுக்கும் வந்து இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸ்க்கு அடுத்து எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து குறிக்கும். இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது நடுவில் வந்து எரர் இருக்குது, ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அது வந்து இந்த லைனில் இருக்குது, இந்த N சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து X அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டெசிக்னேஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்க்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஒரு 10க்கு வரணும் அப்படின்னாக்கா எக்ஸ் 10.0 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். Z அப்படின்றது வந்து Z ஆக்சிஸ் டெசிக்னேஷன். இது வந்து Z போட்டு Zக்கு பக்கத்தில் அந்த வேல்யூ பாயிண்ட் வச்சு 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் டெசிக்னேஷன். ஸோ ரேடியஸ் அப்படின்றது வந்து R அப்படின்ற லெட்டர் போட்டு அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரேடியஸ் வேல்யூவில் இருக்கணும் அப்படின்றத கொடுக்கணும். ஃபீட் அப்படின்றது வந்து ஃபீடு ரேட். அதாவது நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பீஸ் மேலே ஃபீட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஃபீட் F. ஸோ F இது வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா mm per ரெவல்யூஷனுக்கு வரும். அதாவது ஒரு சுத்துக்கு வந்து 0.5 mm வந்து ஃபீட் ஆகும். அதாவது அந்த டூல் வந்து ஒரு ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்குள்ள 0.5 mm வந்து இது வந்து ஃபீட் ஆகும். ஸோ அந்த ஃபீடில் வந்து போகிறது தான் அந்த ஃபீடு ரேட். ஸ்பிண்டில் ஸ்பீட் அப்படின்றது வந்து S500 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு மினிட்டுக்கு வந்து 500 ரெவல்யூஷன் வந்து அந்த ஸ்பிண்டில் சுற்றணும் அப்படின்றத ப்ரோக்ராம் கோடு தான் S. T அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷன். அதாவது T0101 அப்படின்னாக்கா நம்ம டரட்டில் ஆல்ரெடி பார்த்தப்போ அதில் வந்து ஒரே டைமில் வந்து 8 டைப் ஆஃப் டூல் வந்து நம்ம லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த T01 அப்படின்றது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டூலை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அதான் வந்து T01. செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுனாக்கா T020 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் T அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷனை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது வந்து இந்த G கோட் அண்ட் M கோட். G கோட் அப்படின்றது வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து G00 G01 அப்படின்னு சொல்லி இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதில் G00 01 02 03 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் மீனிங் இருக்குது. ஸோ M அப்படின்றது வந்து மிஸ்சலேனியஸ் ஃபங்க்ஷன். எம்மை வந்து M00 M01 M02 அப்படின்னு சொல்லி M கோடுமே வந்து ஒரு டைப் ஆஃப் M கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த G கோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோட் பற்றியும் M கோடில் இருக்கக்கூடிய ஒரு மீனிங் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ G கோட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற G கோட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா G00 01 02 03 04 G20 21 40 41 42 70 71 72 73 74 75 76 G22 23 G77 78 G79 96 97 94 95 27 28 29 33 90 and 91. ஸோ G கோட்ஸில் நிறைய கோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான கோட்ஸ் மட்டும் பற்றி பார்க்கலாம் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து M கோட்ஸ். G கோட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கோட் அப்படின்றத பார்த்தோம். M கோட் அப்படின்றது வந்து மெஷின் கண்ட்ரோல் கோட்ஸ். ஸோ இதில் M கோடில் எது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னாக்கா M00 01 02 03 04 05 07 08 09 84 85 98 99 24 25 M76 77 74 75 78 79 and M30 இதான் ப்ரோக்ராம் எண்டிங் கோட். ஸோ M கோடில் இதான் வந்து முக்கியமான கோட்ஸ். ஒன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ சிஎன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ரிப்பீட்டபிலிட்டி, ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி, வெர்சடைலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ், டிஃபிகல்ட்டான ஜியோமெட்ரிக் எல்லாமே வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட், லேபர் கொடுக்கக்கூடிய காசை விட இதில் கம்மியாக தான் ஆகும். இம்ப்ரூவ்டு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட், மெட்டீரியல் வேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதால முன்னாடியே நம்ம அனலைசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதால அன்வான்ட் மெட்டீரியல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், மற்றபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதான் சிஎன்சி லேத் மிஷினில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ ஃபார் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் சிஎன்சி மிஷினை பற்றியும் அதனுடைய கோடிங் பற்றியும் எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.